ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்கள் பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ அடுத்த டாப்பிக்கை நாங்கள் பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் ஃபங்க்ஷன்ஸ். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ இதில் முதலாவது ஃபங்க்ஷன்ஸ் சொல்ல வாரது நாங்கள் ஈக்குவேஷன்ஸ் என்று சொல்கிற ப்ளஸ் மைனஸ் இப்படியான சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி பேஸ்மெண்ட்டை எழுதுகிற மாதிரி இங்கே நாங்கள் சில கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்பாட் லைட்ல மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க ஈஸியா பார்க்கலாம். சம்ன்ற கீவேர்டை படி எடுப்போம். இப்போ நாங்க பிளஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம், சம்ன்றதை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறேன்னு சொன்னா, இப்போ ஒரு ஈக்குவல்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு சம்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு இப்போ ஒரு 3 நம்பர்ஸ் ஆட் பண்ண போறோம். 45, 67, 78. இப்படி நீங்க கம போட்டு இத்தனை நம்பர்ஸுமே நாங்க ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி நாங்க ஆட் பண்ணிட்டு வரைக்குள்ள எங்களுக்கு 45, 67, 78 என்ற 3 நம்பர்ஸுமே ஆட் பண்ணி, அதாவது கூட்டுத்தொகை 3 நம்பர்னே கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கலாம். இது முதலாவது மெத்தட். சில நேரங்கள்ல நாங்கள் ஈக்குவல் அப்படின்னு மேக் பண்ணிட்டு ஸோ சம்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதோட செல் அட்ரஸை யூஸ் பண்ணலாம். செல் அட்ரஸ் எங்களுக்கு முதலே தெரியும். ஸோ A5, C5, E3, D3. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் மேக் பண்ணுவோமா இருந்தால் A5, C5, E3, D3 என்ற 4 செல்லின்றையும் வேல்யூஸ் கூட்டுத்தொகையா எங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். இந்த செல் அட்ரஸில் இருக்க போற பெருமானங்கள்ன்ற கூட்டுத்தொகை எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே ஈக்குவேஷன், இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் வேற மாதிரியும் எழுதலாம். ஈக்குவல் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு சம்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இப்போ A3 டபுள் டாட் யூஸ் பண்ணி, அதாவது கோலோன்றதை யூஸ் பண்ணி கொள்ளுவோம். அதுல இருந்து A45 இப்படி ஒரு ஃபங்க்ஷனை மேக் பண்ணா இதுன்ற மீனிங் என்னவா இருக்கும்னு சொன்னால், தொடர்ச்சியா A3 என்ற செல்லில இருந்து A45 என்ற செல் மட்டும் என்னென்ன பெருமானங்கள் இருக்கோ அவ்வளோத்தின்டையும் கூட்டுத்தொகை எங்களுக்கு பெருமானமா கிடைக்கும். ஸோ 3 விதமா நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸை மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். சம்ன்றது கூட்டுத்தொகைக்காக பாவிக்கிற மாதிரி இங்க அவரேஜ் இருக்கு. மேக்சிமம் ஃபைன் பண்ணலாம், மினிமம் ஃபைன் பண்ணலாம், கவுண்ட் என்ற கீவேர்ட் ஃபைன் பண்ணலாம். அவரேஜ் என்றது சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கும், மேக்சிமம் என்றது உயர்ந்தபட்ச பெருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கும், மினிமம் என்றது குறைந்தபட்ச பெருமானத்திற்கும், கவுண்ட் என்றது உண்மையில எத்தனை செல் எண்ணி எத்தனை கவுண்ட் எத்தனை செல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குமான ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. அதாவது இப்ப இலக்கங்களை கொண்ட பெருமானங்கள் செல்ஸ் எத்தனை இருக்கு, இதுக்காக தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த பேஜில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பினோம். A1 இருந்து A10 கொடுப்பமா இருந்தால் இடையில இருக்க போற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி எங்களுக்கு லாஸ்ட் ஆன்சர் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த செல் ரேஞ்சில் இருக்க போற நம்பர்ஸ் எங்களுக்கு தந்திருக்கிறோம். ஸோ ஈக்குவல் யூஸ் பண்ணி A1, B1, C1 கொடுப்பமா இருந்தால் A1 2 இருக்கு, B1 6 இருக்கு, C1 4 இருக்கு. 2 + 6 + 4 எங்களுக்கு 12 ஆன்சர் வரும். இதே மாதிரி A1 இருந்து C1 கொடுப்பமா இருந்தால் சேம் ஆன்சர் A1 இருந்து C1. ஸோ இடையில இருக்க போற எல்லா செல்லையுமே இது கவுண்ட் பண்ணிக்கொள்ளும். அது டபுள் டாட் போடேக்குள்ள நாங்க A1 இருந்து C1ன்றது 2 + 6 + 4 எல்லாம் கவுண்ட் ஆகும். ஸோ A1, B1, B2 சொல்லி தந்திருக்கோம். ஸோ A1, C1, B2 தந்திருக்கிறேன். ஸோ A1 இருக்கு, C1 இருக்கு, இதோட B2 என்ற செல் இங்க இருக்கு. ஸோ இவ்வளத்தையுமே நாங்க ஆட் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு 15 வரும். பிகாஸ் மேல எங்களுக்கு 12 வந்துடும். இதோட கமன்ற சிம்பிளும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கமன்றது அதோட சேர்த்து எங்களுக்கு ஆட் ஆகும்.
ஸோ எங்களுக்கு இங்கே 15 என்ற ஆன்சர் வரும். ஸோ B1 இருந்து C2. ஸோ அடுத்தது எங்களுக்கு தந்திருக்கிற செல் அட்ரஸ் B1. B1ன்றது இங்கே இருக்க போற இந்த செல் அட்ரஸ். தென் C2ன்றது இந்த அட்ரஸ். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்ப்போமா இருந்தா எங்களுக்கு இவ்வளவு செல் ரேஞ்சுமே கவர் ஆகும். 6 + 4 + 3 + 7. ஸோ 20 என்ற ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ரெண்டு செல் ரேஞ்சையும் நாங்கள் ஆட் பண்ணலாம். A1 இருந்து A2 அதில் இருக்க போற நம்பர்ஸும் C1 இருந்து C3 எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுவோமா இருந்தா 35 என்ற ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கும். இதே ஃபங்க்ஷன் நாங்க சம்முக்கு பதிலாக அவரேஜ் யூஸ் பண்ணுவோமா இருந்தால் எல்லா நம்பர்ஸையுமே ஆட் பண்ணி அந்த கவுண்டால டிவைட் பண்ணி அதின் ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஆவரேஜ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஒரு தசம இலக்கத்துல இந்த நம்பர் எங்களுக்கு கிடைக்கும். மேக்சிமம்ன்றது அந்த ரேஞ்சுக்கு இருக்க போற உயர்ந்தபட்ச பெருமானம், மினிமம்ன்றது அந்த ரேஞ்சுக்கு இருக்க போற குறைந்தபட்ச பெருமானமா இருக்கு. கவுண்ட்ன்றது உண்மையில எத்தனை செல்ஸ் அதுல கவுண்ட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு A1 இருந்து B1 மட்டும் எத்தனை செல் இருக்குன்னு கேட்டால் A1 இருந்து B1 மட்டும் இருக்க போறது A1 B1 2 6 2 செல் இருக்கு 1 2. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 ஒன்று வந்துருக்கு. 2 சொல்லி இந்த ஆன்சர் வந்துருக்கு கவுண்ட். ஒரு 5 கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சா ஓகே. எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டி தந்திருக்கணும். பேஜ் நம்பர் 240. இதுல சில நேம்ஸ் தந்திருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல சில மார்க்ஸ் எங்களுக்கு தந்திருக்கணும். இடையிலே ஒரு மார்க்ஸ் வந்து அப்சென்ட் வந்திருக்கு. ஸோ உண்மையில இதுல அவரேஜ் சம் எல்லாமே கவுண்ட் பண்ணலாம். சப்போஸ் இதுல கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இப்போ செகண்ட் டேர்ம் எக்ஸாம் சிட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் என்று கேள்வி கேட்டால் நாங்க கவுண்ட் யூஸ் பண்ணுவோமா இருந்தா கவுண்ட் C2 டபுள் டாட் C7 இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நாங்க யூஸ் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு 1 2 3 4 5 5 தான் ஆன்சர் வரும். இந்த அப்சென்ட்ன்றது கவுண்ட் ஆகாது. 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த எக்ஸாமுக்கு சிட் பண்ணியிருக்கிறோம் செகண்ட். ஸோ இப்படியான சில ஆக்டிவிட்டிகளோட எங்களுக்கு கீழே 241 வந்து அதிന്റെ கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ഇതിന്റെ ஆன்சர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி ഇതിന്റെ ஆன்சர்ஸ் வேற மட்டும் சொல்லி ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸின் நேம்ஸோட ஒரு மார்க் ஷீட் எங்களுக்கு தந்திருக்கீங்கன்னா இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதான் எங்களோட கேள்வியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு முதலாவது கேள்வியாக கேட்டிருக்கிறோம். HM நாதன் என்பவர் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் மொத்தத்தினை அறிய E2 என்ற செல்லில் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை இன்புட் பண்ணணுமா? ஸோ எங்களுக்கு கேட்ட ஃபங்க்ஷன் வந்து E2. இங்கே என்ன ஃபங்க்ஷன் டைப் பண்ணோம்? E2ல என்ன ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும்னு சொல்லிக்கல நாங்கள் இதுல ஈக்குவல் சம் என்ற டோட்டல்ன்றது கூட்டுத்தொகை. நாங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும்ன்றபடியால ஃபர்ஸ்ட் டேர்ம் 57ன்றது B2 என்ற செல்ல இருக்கு. B2 டபுள் டாட் D2 என்ற செல்ல நாங்கள் ஆட் பண்ண மட்டும் சொன்னால் சமேஷன் கூட்டுத்தொகை தெரியும். இதே ஃபங்க்ஷனை நாங்க திரும்ப அவரேஜுக்கு அவரேஜ் மாத்தலாம், கவுண்ட்டுக்கு கவுண்ட் மாத்தலாம். இப்படி எங்களுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே நாங்க இன்க்ளூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களோட ரெஃபரன்ஸில் இருக்க 2வது 3வது 4வது 5வது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ഇതിന്റെ ஆன்சர்ஸையும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொடுங்க. சரி அப்படியான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அடுத்தது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருக்க போற ஆப்ஷன்ஸ். இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் இப்போ போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஃபont சைஸ் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நாங்கள் என்ன செய்வோமோ அதே ஆப்ஷன்ஸ் தான் எங்களுக்கு இருக்குங்க. ஸோ இங்க நாங்கள் சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், இதை விட ரைட் சென்டர்ன்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருக்கிற மாதிரி எல்லா அலைன்மெண்ட்ஸுமே இங்கேயும் இருக்கும். நம்பர்ஸ் என்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இதை விட டேட் அண்ட் டைம் என்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இதை பற்றிய எக்ஸ்ட்ராவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு.
நான் இதை பிறகு டீப்பா இங்க கதைக்கல, பிகாஸ் ஓர்டினரி லெவலை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் உள்ள சில டாபிக்ஸ் தான் எங்களுக்கு கேள்வியா வரும். ப்ராக்டிக்கல் எங்களுக்கு இல்லாதபடியால இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான நாலேஜுக்காக நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்து பார்க்கலாம். போல்ட் ஆக்குறது, இட்டலிக் ஆக்குறது, செல் வேல்யூஸை நாங்கள் சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் செய்கிற மாதிரியே இங்கேயும் செய்யலாம். ஸோ இப்போ ஒரு செல் அட்ரஸை நாங்கள் டீப்பாக படிச்சுட்டு வர போகிறோம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல. இங்கே நாங்கள் ஒரு செல் அட்ரஸ் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம் மட்டும் சொல்லிக்கல, சிம்பிளான செல் அட்ரஸும் இருக்கு, அப்சல்யூட் செல் அட்ரஸ் சொல்லி ஒன்று இருக்கு. உண்மையில இந்த கர்சர் ஒரு பாக்ஸை இண்டிகேட் பண்ணிக்கல, இதை நாங்கள் ஃபில் ஹேண்டில்னு சொல்லிக்கொள்வோம். ஒரு செல்லின் ஃபில் ஹேண்டில் என்ற நேமால சொல்லி கொண்டு வரும். ஸோ காப்பி பேஸ்ட் எல்லாமே இங்க நாங்க சேமா தான் பார்த்துக்கொள்ளும். டொலர் சைன் என்ற சிம்பிள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல யூஸ் பண்ணலாம். அதாவது நாங்கள் இங்க H2ன்றது ஒரு செல் அட்ரஸ் எடுப்புமா இருந்தால் இதை நாங்க ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் சொல்லிக்கொள்ளும். அதாவது Hன்றது ஒரு இங்கிலீஷ் அல்பபெட் லெட்டர், 2ன்றது ஒரு நம்பர். ஸோ இதை நாங்க ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். டொலர் சைன்ன்றது நாங்கள் 3 இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்று நம்பருக்கு முன்னால யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர்ன்றது உண்மையில குளமைத்தான் நம்பரால மாக்கணும், 1 2 3. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரோ வைஸா எங்களுக்கு இருக்க போறது ஏபிசி இருக்கு. ஸோ அடுத்தது டொலர் சைன் பாத்தீங்கன்னு சொன்னா அல்பபெட்டுக்கு முன்னுக்கு இருக்கலாம், நம்பருக்கு முன்னுக்கு இருக்கலாம். சில நேரங்கள்ல இந்த 2 பேருக்கும் சேர்த்தும் இருக்கலாம். ஸோ முதலாவது டைப்பா இருக்க போறவர் நாங்க ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். ரோன்னு சொல்ல வாரது சேம் ரோவை தான் நாங்கள் இப்படி சொல்லி கொண்டு வரப்போம். ஸோ ஹெச்சுக்கு முன்னுக்கு, அதாவது அல்பபெட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற நேரங்கள்ல கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் சொல்லியும், அல்பபெட்டுக்கும் நம்பருக்கும் முன்னுக்கு இந்த டொலசைன் இருக்குமா இருந்தால் இதை நாங்க ரோ அண்ட் கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் சொல்லியும் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறோம்னு வைப்போம், ஈக்குவல் A1 பிளஸ் B1. இந்த அட்ரஸை காப்பி பண்ணி எல்லா செல்லையும் நீங்க பேஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தால் A1ன்றது இங்க B1 மாறும், B1 C1 மாறும். பிகாஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் செல் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி கொண்டு போகும். டொலர் சைன் யூஸ் பண்ற நேரங்கள்ல எங்களுக்கு அந்தந்த ரோ அல்லது கோலம் சேஞ்ச் ஆகாது. அது எப்படி நாங்க இதை சேஞ்ச் ஆகாமல் ட்ரை பண்ணலாம்ன்றதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இந்த டேபிள்ல இருக்க போற இந்த இவ்வளவு ஷீட் டீட்டெயிலையும் தான் யூஸ் பண்ண போறோம்னு வைப்போம். நம்பர் ஆஃப் பென்சில்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறோம். 1 2 3 4 5 சொல்லி எங்கள்ட்ட இருக்கு. ஒரு பென்சிலின் விலை எங்களுக்கு தந்திருக்கிறேன் 10 rupees. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் நான் முதலாவது செல், அதாவது இந்த C2ல என்ன ஈக்குவேஷன் டைப் பண்ணுவேன் சொன்னால் ஈக்குவல் பென்சில்களுடைய எண்ணிக்கைன்றது எங்க இருக்குன்னு பாருங்க, A1ன்றதை மல்டிப்ளை பண்ண வேணும் 10 rupees. 10 rupeesன்றது எங்க இருக்குன்னு பாருங்க, B1ல இருக்கு. தான் உண்மையில அது இருக்கு. ஒன்றுன்றது 10 rupeesன்றது B2ல இருக்கு. ஸோ நாங்க A2ன்றதை B2ஆல மல்டிப்ளை பண்ணோம். இந்த ஈக்குவேஷன் டைப் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு முதலாவது ஆன்சர் மட்டும் சரியா வரும். ரெண்டாவது நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கல உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச், உங்களுக்கு இதுல ஒரு சின்ன சேஞ்சோட வந்திருக்கும்னு சொன்னால் ஈக்குவல், இப்ப A2ன்றது இங்க A3 என்று மாறும். ஆட்டோமேட்டிக்கா இந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி மாறும். A3 மல்டிப்ளை பண்ண போறோம், B3 என்று மல்டிப்ளை பண்ணோம், B3. ஸோ இதை நாங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா B3ல எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ 2 into 0 இல்லைன்னு சொன்னா 0 தான் எடுக்கும், 0 வந்துடும். அப்ப 2 பென்சிலின் விலை 0 வந்துடும் இல்லை.
பிகாஸ் என்ன ரீசன் சொன்னால் ஆரம்பத்தில் எங்களுக்கு இந்த 1 என்ற பெருமானத்தை 10 என்ற பெருமானத்தோட பெருக்கி இங்க விட வந்தது. அதே ஈக்குவேஷனை நீங்கள் இங்க பேஸ் பண்ணிக்கல 2 என்ற பெருமானம் இந்த எம்டியான பாக்ஸோட பெருக்குப்படுதான் இங்க வரும். சீக்வன்ஸ் அப்படிதான் போகும். ஸோ எங்களுக்கு எல்லாம் பிழைச்சிரும். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் முதலாவது பெருமானத்தை மாறா ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு வரும். 1 2 3 என மாறும். ஆனா ரெண்டாவது பெருக்கிற பெருமானம் வந்து மாறாது. 10 ருபீஸ்ன்றது சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணிட்டு முதலாவது அட்ரஸ் A2ன்றதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் B2ன்றதை அப்படியே போடலாம். ஆனால் இந்த B2ன்றது ஒரு லெவலுக்கு பிறகு B3 C3 D3 என்று சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்பர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக முன்னுக்கு ஒரு டாலர் சைன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனை எல்லா இடமும் காப்பி பண்ணி போடுவோமா இருந்தா டாலர் சைன் இருக்கிற இடம் சேஞ்ச் ஆகாது. சம்டைம் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்க ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்றோம், இதுதான் அந்த ஈக்குவேஷன், நீங்க டைப் பண்ணின இடம் எதுன்னு பார்க்கணும்னு சொன்னால் அதையும் நான் இண்டிகேட் பண்ணிக்கொள்றேன். C2 என்ற கோலத்தில் நாங்கள் இந்த ஈக்குவேஷன் டைப் பண்றோம். சோ நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், C6 என்ற கோலத்துல என்ன ஈக்குவேஷன் எங்களுக்கு கிடைக்கும்? சோ ஹிண்ட் தந்திருக்கிறேன். C2ல வந்து இந்த ஈக்குவேஷனை நான் டைப் பண்ணுவேனா இருந்தால் எங்களுக்கு C6ல என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? இதுதான் எங்களுக்கு ஆர்டினரி லெவல்ல கேட்க போறது. ஸோ நாங்கள் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுத தெரியும். ஸோ ஈக்குவல் டைப் பண்ணுவோம், அது கட்டாயம். C2ல இருக்கிறபடியால C இருக்கிற இடத்துல A இருக்கு. இங்க நாங்க ஒன்று ரிடக்ட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். C என்றது ஆல்பபெட்டில தேர்ட் இண்டெக்ஸ். C இருந்தால் A இருக்கு. இங்கேயும் C இருக்கிறபடியால எங்களுக்கு A தான் வரும். எழுதிட்டு அடுத்தது 2 இருக்கிற இடத்துல 2 இருக்கு. நம்பரோட கம்பேர் பண்ணணும், ஆல்பபெட்டோட கம்பேர் பண்ணணும். 2 இருக்கிற இடத்துல 2 இருக்கு இங்கேயும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு 6 இருந்தா 6 தான் இருக்கு. A6. இனி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து சேம் தான். அடுத்தது C இருக்கிற இடத்துல B இருக்கு. இங்கேயும் C இருந்தால் அடுத்தது B தான் வரும். இதை கம்பேர் பண்றோம். அடுத்தது டொலர் சைன் வந்துட்டு எங்களுக்கு ஈஸி. டொலர் சைனுக்கு பக்கத்துல இருக்க போற நம்பர் சேஞ்ச் ஆகாது. இங்க 2 வந்தா இங்கேயும் 2 தான். ஸோ இப்போ நாங்க ட்ரை பண்ணி பார்த்தா ஆன்சர் எங்களுக்கு சரியா தான் இருக்கு. அதாவது A6என்றது என்ன 5, அதை மல்டிப்ளை பண்ண போறோம் B2. டொலர் சைன் இருக்கிறதால செல் மாற மாட்டேங்குது, நீங்க ஈஸியா சும்மா பார்க்கலாம். B2 B2ன்றது அதே தானே 10. ஸோ 5 into 10 50. இது சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன். ஸோ சம்டைம் எங்கள்கிட்ட வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், சாம்பிளுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு தாரேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தாரேன். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட A5 என்ற செல்லில் இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வைங்க, ஈக்குவல் A45 plus B78. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, மைனஸ் என்னொன்னு தாரணி $67. இப்படி ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், A7 என்ற செல்லில் என்ன ஈக்குவேஷன் இருக்கும்? இதுதான் டீட்டெயில். உங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து A5ல தந்த ஈக்குவேஷனுக்கு தந்துட்டு நான் உங்கள்ட்ட இப்ப A7ல கேட்கிறேன். A7க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஈக்குவலா போட்டுக்கொள்வீங்க. A இருக்கிற இடத்துல A இருக்கு. ஸோ இங்கேயும் A இருந்தால் A தான் அடுத்தது இருக்கு. 5 இருக்கிற நேரத்துல 45 இருக்கு. இப்போ 5ஓட 40 கூடுபட்டிருக்கு. 40 கூடி இருக்கு.
இனி 7ஓட 40 கூட்டினீங்கன்னு சொன்னால் 47 வரப்போகுது. ஒன்று கூட்டுறது அல்லது கழிக்கிறது. 5ஓட 40 add ஆகி தான் 45. 7ஓட 40 add ஆனா 47. இனி நாங்க பிளஸ் போட்டுக்கொள்வோம். இதில் ஏ இருக்கிற இடத்துல பி இருக்கு. ஸோ இங்கேயும் ஏ இருந்தா அடுத்தது பி. 5 இருக்கிற இடத்துல எங்களுக்கு 78 இருக்கு. அதாவது 73 வந்து அட் ஆகி இருக்கு. இங்கேயும் 73 ஆட் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு 40 என்று 80 என்று வரும். 80 என்று அட் ஆகும். இனி மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல டி இருக்கு. எங்களுக்கும் ஏ இருக்கிற இடத்துல டி இருக்கு. எனி ஈஸி. டாலர் சைனுக்கு பக்கத்தில் இருக்க போற பெருமானம் மாறாது. டாலர் சைன் 67. இப்படி நாங்கள் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் தந்தா கூட எங்களால ஒரு ஹிண்டை வச்சுக்கொண்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதே ஐடியா தான் நீங்க அல்பபெட்டுக்கு முன்னுக்கு டொலர் சைன் வந்தாலுமே டொலர் சைனுக்கு பக்கத்துல இருக்க போற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தந்திருப்போம். அந்த ஆக்டிவிட்டியை நாங்க ட்ரை பண்ணி பார்த்து ஐடியா ஒன்று எடுக்கலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இதுல எங்களுக்கு ரேஞ்ச் தந்திருக்கணும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ பார்ப்போம். இதுல ஈக்குவேஷன் தந்திருக்கு. இதே ஈக்குவேஷனை நாங்கள் இந்த செல்லுக்கு காப்பி பண்ணுவோமா இருந்தால் இந்த ஈக்குவேஷன் வருமா? அது அவரே தந்திருக்கு. பட் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒன்றோடு ஒன்று கம்பேர் பண்ணி நீங்கள் எதையும் பார்க்கலாம். இங்க இருந்து இதை பார்க்கலாம், அங்க இருந்து எதையுமே பார்க்கலாம். நாங்கள் இந்த செல்லில என்ன வருமானு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்டா இந்த செல்லை அட்ரஸ் எடுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றேன். நான் இந்த செல்லை கம்பேர் பண்ணி இதுக்கு பக்கத்துல இருக்க போற செல்லில என்ன வருமானு பார்ப்போம். ஸோ முதலாவது என்ன செய்ய சைட்ல எழுதி காட்டி போறேன். நாங்கள் முதலாவதா எடுக்கிற செல் வந்து A3. ஸோ A3ல என்ன அட்ரஸ் உங்களுக்கு இருக்கு? D4 multiplies $sign E4 plus G $sign 2. இந்த ஈக்குவேஷனை நாங்கள் எங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம்? B3க்கு காப்பி பண்ண போறோம். ஸோ எப்படி வரும்? A என்றது D என்று வந்திருக்கு. ஸோ A B C D உங்களுக்கு 3 டிஜிட் கூடி இருக்கு. ஸோ B என்று வரைக்குள்ள CDE E என்று வரும். அதாவது 3 டிஜிட் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். 3 இருக்கேக்க 4 இருக்கு. இங்கேயும் 3 இருந்தா இங்கேயும் 4 தான் இருக்கு. மல்டிப்ளைஸ் $sign E. $sign-க்கு பக்கத்துல வர பெருமானத்தை நீங்க சேஞ்ச் பண்ண கூடாது. $sign வந்தா உங்களுக்கு ஈஸி. $sign E என்றதை அப்படியே போட்டுருவோம். இனி 3 இருக்கிற இடத்துல 4 இருக்கு. இங்கேயும் 3 இருந்தா இங்கேயும் 4 தான் வரும். சிம்பிள். இனி பிளஸ் போட்டுக்கொள்வோம். A இருந்தால் G வந்திருக்கு. அதாவது A B C D E F G. B இருந்தால் ஜியோட ஒன்று கூட போகுது. ஏயோட ஒன்று கூடதானே பி. ஜியோட ஒன்று கூட்டினீங்கன்னா ஹெச். இனி $சைனுக்கு பக்கத்தில் இருக்க போறது சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஈஸி. $sign 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் எங்களுக்கு இங்கே வரும். நீங்கள் எதோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்படி எல்லா செல் அட்ரஸுமே நாங்கள் ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க இருக்க போற டேபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி தான் இதனுடைய ஐடியா எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் இங்க இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்க போற கிராஃப்ஸை பற்றி பார்க்க போறோம். வரைவுகள் என்று சொல்லிக்கல நாங்கள் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்க போற ஒவ்வொரு டேட்டாக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் கிராஃப் வந்து ட்ரா பண்ணிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல நிறைய கிராஃப் வந்து தந்திருக்கணும். இதுல
ஒன்று கொலம் சார்ட் சொல்லியிருக்கு, பார் சார்ட் இருக்கு, லைன் சார்ட், பை சார்ட், எக்ஸ்ஒய் ஸ்கேட்டர் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் வந்து எங்களுக்கு அவைலபிளா தந்திருக்கீங்க. இந்த இடத்துல இருக்க போற சார்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்க டேட்டா எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருக்க போற மெயினான அட்வான்டேஜ் எப்படி இருக்கும்னு சொன்னால், நாங்க டேட்டாவை கிராஃப்ஸா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்றதுன்ற மெயின் அட்வான்டேஜ் என்னவா இருக்கும்னு சொன்னால், நாங்க கிராஃப்ஸை யூஸ் பண்ணி டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அதில் இருக்க போகிற மெயினான அட்வான்டேஜ். நான் இங்கே எக்ஸல் ஒன் பண்ணுறேன். ஸோ இதில் இன்றைக்கு நாங்கள் ஃபார்மேட்டிங் ஃபுல்லாக இந்த வீடியோ செஷனில் பார்த்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்காக இருக்கலாம், கிராஃப்ஸ், இதை இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கல் வைஸாக பார்த்துட்டு வரப்போம். ஸோ மெயினான ஐடியா அதுதான். ஸோ கிராஃப்ஸில் நிறைய டைப்பான கிராஃப்ட் அவைலபிளாக இருக்கும். ஒன் பை ஒன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரும். ஸோ எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் ஒரு நியூ ஒர்க் புக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். எம்டியான ஒரு பேஜ் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ முதலாவது இந்த எக்ஸல் ஷீட்னு சொல்லி எடுக்கல, இதுல இருக்க போற இந்த எக்ஸல் ஷீட் ஒரு அன்லிமிட்டட் ஒரு பேஜா இருக்கும். அன்லிமிட்டட் சொல்றதை விட உங்களுக்கு ஒரு லிமிட்டடான பேஜா இருந்தாலும் எவ்வளவு டேட்டாவையுமே நாங்க மேக்ஸிமம் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்டார்ட் பண்ற இந்த செல் 2, 3, 4 சொல்லி இந்த நம்பர் வைஸா போய்கொண்டே இருக்கும். கீழே கொலம்ஸ் பார்க்கல ABCD அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா எங்களுக்கு இங்கால ஒவ்வொரு ஆல்பபெட்டிக் ஏற்றுமாய் போய்கொண்டே இருக்கும். ஸோ ஏல தொடங்குற இந்த ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு இந்த ஜெட்ன்றதோட ஃபினிஷ் ஆகாமல் பிறகு AAABAC என்று சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஒரு லெவலுக்கு பிறகு எங்களுக்கு AZன்றது கம்ப்ளீட் ஆயிடும். பிறகு BABBBC என்று சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஒரு லெவலுக்கு பிறகு எங்களுக்கு இதுல BZ வந்து கம்ப்ளீட் ஆயிடும். பிறகு CACB என்று ஸ்டார்ட் ஆகி எங்களுக்கு ஃபைனலா பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வைட் ரேஞ்சான ஒரு லெவல் மட்டும் இது போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இங்க இருக்க போற லாஸ்ட் செல் பார்க்க போறோம்னு சொன்னால் XFD ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச் மட்டுமே போகுது. XFD மட்டும் இங்க மூவ் ஆகும். அதே மாதிரி நாங்கள் கண்ட்ரோல் கீயோட சேர்த்து அரோ மார்க்ல லாஸ்ட் சென்ட் பண்ணுவோமா இருந்தா இதுதான் லாஸ்ட் செல். கொலம் வைஸா XFD என்றதோட சேர்த்து எங்களுக்கு நம்பர் ஆஃப் செல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்னா இங்க ஒரு பெரிய ஒரு நம்பர் உங்களுக்கு இருக்கும். ஸோ 1048576 இந்த நம்பர் மட்டும் எங்களுக்கு மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. A1ல ஸ்டார்ட் ஆகிற இந்த செல் ஃபைனலா எங்களுக்கு லாஸ்ட் செல்லை வேற ரெப்ரசென்ட் பண்ணிக்கொள்ளும். XFD 1048576 மட்டும் நாங்க யூஸ் பண்ணலாம். பட் அவ்வளவு தூரம் நாங்கள் ஒரு பெரிய எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லை. சம்டைம் இந்த ஒர்க் புக்ல நாங்கள் இந்த ஷீட் யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஷீட்டை வந்து எடுக்கலாம். ஒர்க் புக்ன்றது வந்து ஒரு பெரிய கம்பைனா இருக்கும். அதுக்குள்ள நிறைய ஷீட்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒரு ஸ்பாட்லைட் ஒன்று எடுத்துக்கொள்றேன். இந்த இடத்துல எங்களுக்கு 2வது ஷீட் தேவை என்று சொன்னா பிளஸ் கொடுத்து 2வது ஷீட் ஆன் பண்ணலாம். ஸோ ஷீட் 2 இன்னொன்று தேவை என்றா ஷீட் 3 இப்படி நிறைய ஷீட்ஸ் வந்து ஆன் பண்ணி கொண்டு போகலாம். ஒரு ஒர்க் புக்லயே நிறைய எக்ஸல் ஷீட்ஸ் வந்து இருக்கு. தென் இதுல நீங்க ஒரு டேபிள் மாதிரியான ஃபார்மேட் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா ரேண்டமா ஒரு செல்லை கிளிக் பண்ணிட்டு இதுல நேம், தென் இதுல நாங்க மேத்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க இதுல டைப் பண்ணுவோம். இதுல சயின்ஸ், அதே மாதிரி இதுல ICT. ஸோ நேம்ன்றதுக்கு நான் என்ன செய்யறேன், ரேண்டமா சில ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து டைப் பண்ணுவோம்.
ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மார்க்ஸ் வந்து இங்கே டைப் பண்ணலாம். ஸோ மார்க்ஸுக்கு நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரேண்டமாக எங்களுக்கு மார்க்ஸ் தேவை என்று சொன்னால் நாங்கள் இதில் ரன் என்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம், அல்லது ரன் பிட்வீன் என்றதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது பெட்டர். ரன் பிட்வீன் என்றதை யூஸ் பண்ணிட்டு பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஒரு 35 என்ற மார்க்ஸுக்கும் இதே மாதிரி 100, இது ரெண்டுக்கும் இடையிலே ஒரு நம்பர் எங்களுக்கு தேவை. ஸோ 98 என்ற மார்க்ஸ் வந்திருக்கு ரேண்டம் பிட்வீன். தட் மீன்ஸ் இதை நான் கிளிக் பண்ணி ஃபுல்லா எல்லாத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனா கிளிக் பண்ணுவோமா இருந்தால் ரேண்டமான மார்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மார்க்ஸ் ஆட் ஆகும். ஸோ ரேண்டமான மார்க்ஸ் 0க்கும் 100க்கும் இடையே, சாரி 35க்கும் 100க்கும் இடையில நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணி கொள்றேன். ஸோ இந்த மார்க் ஷீட் அப்படின்றது நாங்கள் ஒரு ஹெடிங்காகவே எடுத்துக்கொள்ளலாம். எவ்ரி டைம் இங்கே மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டா இந்த மார்க் ஷீட்ன்றதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு நான் merge சென்டர் கொடுக்குறேன். merge and சென்டர். ஸோ இவ்வளவு செல்லுக்கும் நடுவில் இந்த மார்க் ஷீட் வந்து அட் ஆகிருக்கு. இனி இதை நாங்கள் போல்டு பண்ணலாம், அல்லது Ctrl+B கொடுத்து இதை யூஸ் பண்ணலாம். நேம்ஸ் மார்க்ஸ் தென் இந்த ஹெடிங் மாதிரி இருக்க போற பாட்டையும் நாங்கள் சென்டர் ஆக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி சென்டர் அலைன்மெண்ட்ல கொடுத்துட்டு இதை நாங்கள் இட்டாலிக் ஃபோன்ல வைக்கலாம். தென் இந்த கலர் வேணுமெண்டா எங்களுக்கு இது மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ஒரு ரெட் கலர்ல மார்க் பண்றேன். இந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வரலாம். மார்க்ஸ் எங்களுக்கு தனியாக இருக்கிறபடியால இவரை நாங்கள் ஒரு வித்தியாசமான ஃபோன்டில எங்க எடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு போர்டர் மாதிரி மேக் பண்ணலாம். எங்களுக்கு ஒரு போர்டர் ஒன்று மேக் பண்ண வேணும்னு சொன்னால் இங்கே இருக்கு. இதுல போயிட்டு நாங்கள் ஒரு போர்டர், ஆல் போர்டர்ஸை கொடுத்து போர்டர் ஒன்று எடுக்கலாம். எல்லா செல்லுக்குமே ஒரு பேக்ரவுண்ட் கலர் நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் இங்க இருக்கு. இப்படி ஒரு மார்க் ஷீட் ஒன்று ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மார்க் ஷீட்ல எங்களுக்கு டோட்டல் ஃபைன் பண்ண போறோம்னு சொல்லிக்கல, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்டையும் டோட்டல் மார்க்ஸ் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த இடத்துல நான் டோட்டல் ஃபைன் பண்ண போறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவரேஜ் மார்க்ஸ் ஃபைன் பண்ணுவோம். அவரேஜ்னு சொல்லி நான் கிளிக் பண்றேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்டையும் மேக்சிமம் மார்க்ஸ், இப்போ மேத்ஸ் சொன்னால் இதுக்கு மேக்சிமம் அவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கிறோம், இதை நாங்க ஃபைன் பண்ணோம். அதே மாதிரி மினிமம் மார்க்ஸ் ஃபைன் பண்ணும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாடத்துக்கு அட்டென்ட் பண்ணியிருக்கிறோம் அதை கவுண்ட் பண்ணுவோம் நாங்கள் இதுல. அட்டெண்டன்ஸ். இந்த செல்லிண்டர் ஹைட் பிட் நாங்க சேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இது மூன்றுமே எங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கால்குலேஷன் என்றபடியால் நான் இந்த கலரை சேஞ்ச் பண்றேன். தென் இதை போல்டாகவும் சேஞ்ச் பண்ணேன். இங்கே இருக்க போற அதே பார்ட் ஃபார்மேட் பெயிண்டரை யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி டோட்டல் அவரேஜை நான் சேஞ்ச் பண்ணேன். உண்மையில இவைக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று எடுத்துக்கொள்வோம். பிகாஸ் இதெல்லாம் எங்களுக்கு கால்குலேஷன் பார்ட்டா இருக்கு. அதே மாதிரி டோட்டல் அவரேஜ் ஃபைன் பண்ண போற இவ்வளவு பாட்டுக்கும் நாங்க டிஃப்ரெண்டான ஒரு பார்ட் எடுக்கணும். இங்கேயும் நாங்கள் ஆல் போர்டர்ஸ் கொடுத்துக் கொள்வோம்.
இங்க இருக்க போற இந்த பாட்டுக்கும் நாங்க ஆல் போர்டர்ஸ் கொடுத்துக்கொள்வோம். தென் டோட்டல் ஃபைன் பண்ண போறோம்னு சொல்லிக்கல இந்த செல்லில் ஈக்குவல் சம் என்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கொள்றேன். ஸோ பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த செல்லில் இருந்து இவ்வளவு செல்லுக்கும் தேவை. அதாவது வந்து E7ல இருந்து G7 மட்டும் எங்களுக்கு சமேஷன் ஃபைன் பண்ணலாம். பிராக்கெட் முடிச்சு என்டர் பண்ணிக்கல எங்களுக்கு டோட்டலா என்ன மார்க்ஸ் டோட்டல் வருதோ அதான் கேட்டா இங்க சேஞ்ச் ஆகும், இங்க சேஞ்ச் ஆகும், இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதே ஃபங்க்ஷன் ஃபில் ஹேண்டில், அதாவது இந்த செல்லின் கீழே இருக்க போற இந்த பாட்டை சொல்லிக்கொள்ளும் ஃபில் ஹேண்டில். இந்த ஃபில் ஹேண்டில் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுவோமா இருந்தா எல்லா செல்லுக்குமான சமேஷன் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப எழுத வேண்டிய தேவை இல்லை. ஸோ இதே மாதிரி அவரேஜுக்கு ஈக்குவல் அவரேஜ் என்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த 3 செல்லையும் கிளிக் பண்ணுவீங்க. E7 to G7 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுவோமா இருந்தா அவரேஜ் ஃபைன் பண்ணலாம். தென் இதையும் ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணுவோமா இருந்தா எங்களுக்கு சரியான அவரேஜ் மார்க்ஸ் இங்க ஃபைன் பண்ணலாம். ஸோ மேக்சிமம் இங்க ஃபைன் பண்ண போறோம் இந்த இவ்வளவு பேருக்குள்ள ஈக்குவல் மேக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு செல்லையுமே கிளிக் பண்ணி E7 to E9 பிராக்கெட் முடிச்சிட்டு நான் இதுல என்டர் பண்ணிக்கொள்றேன். 93 தான் மேக்ஸிமம் இருக்குல்ல. இதே மாதிரி நாங்க ட்ராக் பண்ணி எல்லா பாடத்தின் மேக்ஸிமம் மார்க்ஸும் ஃபைன் பண்ணலாம். ஸோ மினிமம் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஈக்குவல் MIN மினிமம் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு E7 to E9 என்டர் பண்ணிக்கொள்றேன். எங்களுக்கு மினிமம் என்று சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுல சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் MIN. இதே ஃபங்க்ஷனை நாங்க ட்ராக் பண்ணி எது மினிமம் மார்க்ஸ் ஃபைன் பண்ணலாம். ரெண்டமா மாற மாற இங்க எல்லாமே சேஞ்ச் ஆகும். அட்டெண்டன்ஸ் எத்தனை பேர் இந்த பாடத்துக்கு சீட் பண்ணிருக்கிறோம்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டைப் பண்ணிக்கொள்றேன். ஈக்குவல் டைப் பண்ணிட்டு இதுல கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து இவ்வளவு. ஸோ இதுல நாங்கள் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண 3 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடங்களுக்கு சிட் பண்ணிருக்கேன். சப்போஸ் இந்த சயின்ஸ்ன்றதுல விமல் என்றவர் அப்சென்ட் ஆயிட்டார் அப்படின்னு ஏபின்னு மார்க் பண்ணுறேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க 2 பேர் தான் இந்த பாடத்துக்கு சயின்ஸுக்கு சிட் பண்ணிருக்கேன். இது அப்சென்ட். இதுல 3 பேர், இதுல 3 பேர். இப்படி நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு கிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணணும். நாங்கள் ஈஸியாக ஒரு கிராஃப் மேக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்டா என்ன செய்யணும்னா எங்களுக்கு தேவையான டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ எங்களுக்கு என்ன செய்வோம், எல்லா பாடத்தின் மார்க்ஸையும் இண்டிகேட் பண்ற மாதிரியும் எடுக்கலாம், அல்லது எங்களுக்கு இந்த மார்க்ஸ் என்றதோட சேர்த்து அவரேஜையும் எடுப்போம். இந்த மார்க்ஸும் அவரேஜ். இனி நாங்க இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு கிராஃப்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க நிறைய டைப்பான கிராஃப் இருக்கு. ஸோ நாங்க பை சார்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்வோம், அல்லது கொலம் சார்ட். இதுல வந்து 2D இருக்கு, 3D இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். 3Dல நாங்கள் ஒரு கிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதுல நீங்க கிராஃப் ஆப்ஷனை கிரியேட் பண்ண எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராஃப் வந்து இண்டிகேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன செய்வோம், நாங்கள் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீட்டெயிலுமே கிளிக் பண்ணிட்டு பிற ஒரு கிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ரெண்டுமா ஒரு கிராஃப் ஒன்று கிளிக் பண்ணிக்கொள்றேன். இந்த கிராஃப் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்ஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ராஜ் என்றவர் வந்து மேத்ஸ் பாடத்துக்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காரு, 96. ஸோ 100 ரீச் பண்ற மாதிரியான ஒரு கிராஃப்.
திரும்ப விமல் வந்து ஒரு ஜெலோ கலர்ல காட்டியிருக்கணும், அவருக்கு 65. அதே மாதிரி ஜெனான்ற ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வந்திருக்கு 95. ஸோ கிராஃபால ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. இதுன்ற கிராஃப்ல போயிட்டு எங்களுக்கு தேவையான விஷயங்களை எடிட்டும் பண்ணலாம். இதுல போயிட்டு ஸ்டைல்ஸ் இருக்கு, சார்ட் எலிமெண்ட்ஸ்ல போனீங்கன்னா எடிட் பண்ணலாம் தேவையான விஷயங்கள். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த கிராஃப்ல நான் கிரியேட் பண்ணலாம். உங்களை எக்ஸ் ஒய் ரேஞ்சில இருந்து கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இப்படியான கிராஃப் நிறைய இருக்கு. அதாவது வந்து எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இது ஒய்ன்றது வந்து நிலைக்குத்தா இருக்க போற மார்க்ஸ், எக்ஸ்ன்றது சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கு. இதை நீங்க ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கிராஃப் அப்படின்றது டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கான மெத்தடா இருக்கு. பை சார்ட் என்று சொல்ல வர்றது ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான பை சார்ட்னு சொல்லிக்கல. இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே எல்லா பாட மார்க்ஸையும் எடுக்காம ஒரே ஒரு பாடத்தின் மார்க்ஸை மட்டும் எடுக்கிறேன், மேத்ஸை மட்டும். அதை நாங்கள் ஒரு பை சார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும் மட்டும் 100 பிடிச்சு அது இந்த பை சார்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இதுலயே இந்த ராஜ் என்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் 96, 360 டிகிரியை நாங்கள் டிவைட் பண்ணி இந்த சார்ட் ஏரியா கிரியேட் ஆகும். ஒரே ஒரு டேட்டா ரெப்ரசன்டேஷன் இருக்கிற நேரங்களில் நாங்கள் உண்மையில பை சார்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ஒய் என்று சொல்லி நிறைய டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணணும் சொல்லிக்கல, எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல குளம் பார் சார்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்படி நிறைய சார்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்படியான சார்ட் டேட்டாக்காகத்தான் எங்களுக்கு இங்க வந்து சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொமனா எங்களுக்கு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் தெரிஞ்சா காணும். ஃபர்ஸ்ட் வந்து கொலம் சார்ட். கொலம் சார்ட் வந்து நிலைக்குத்தாக தரவுகளை வகை குறிக்கும். பார் சார்ட் வந்து கிடையாக தரவுகளை வகை குறிக்கும். லைன் சார்ட் வந்து லைன்ஸ் இருக்கும். இங்க வந்து பார் மாதிரி எல்லாம் இருக்காது, லைன்ஸை மட்டும் வச்சு எங்களுக்கு வந்து டேட்டா ரெப்ரசன்ட் ஆகும். லாஸ்டா இருக்கிற எக்ஸ் ஒய் ஸ்கேட்டர் சார்ட்ன்றது வந்து டாட் டாட் மட்டும் இருக்கும், லைன்ஸால மர்ஜ் பண்ணப்பட்டிருக்காது. அடுத்தது சேம் ஒரு விகிதாசார முறைப்படி என்று சொல்லுவோம், ஒரு பெர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு டேட்டா ரெப்ரசென்ட் பண்றதுக்காக பை சார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ ஆர்டினரி லெவல் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஓ லெவல்ல எப்பவுமே இது ஃபைனல் பேப்பர்ல வந்து எஸ்ஏ பார்ட் செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு காமனான கேள்வி வரும். மேலே தரப்பட்ட தரவுகளை வகை குறிப்பதற்கு பொருத்தமான வரைவு வகைகளை குறிப்பிடுக. வரைவு வகைகள் நீங்க எப்பவுமே எழுத வேண்டியது வந்து கொலம் சார்ட், பார் சார்ட். இதை விட உங்களுக்கு தேவையான லைன் சார்ட், எக்ஸ் ஒய் ஸ்கேட்டர் சார்ட், பை சார்ட், எல்லா டைப்ஸான சார்ட்டுமே நாங்க இங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்க போற காமன் டாபிக்ஸ் எல்லாமே நாங்க தியரி வைஸா பார்த்துருக்கோம். இதுல ஒரு ஆக்டிவிட்டி தான் தந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல சில நேம்ஸ் தந்திருக்கு, சில சப்ஜெக்ட் தந்திருக்கிறோம், நிறைய மார்க்ஸ் வந்திருக்கு. கூட்டுத்தொகை என்று சொல்லி சமேஷன் தந்திருக்கோம். ஸோ இதை ஆட்டோமேட்டிக்கா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்கள் தான் மிச்சம் எல்லாமே ஃபைன் பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டி இதுக்கு கீழே ஒரு 6 கேள்வியும் எங்களுக்கு தந்திருக்கிறோம். ஒவ்வொரு டேட்டாக்குமான சில ஃபங்க்ஷன்ஸ், இப்ப சமேஷன், அவரேஜ், மேக்சிமம் அது ஃபைன் பண்றதுக்கான கேள்வி தான் நீங்க தந்திருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நேம் சப்ஜெக்டோட சேர்த்து எங்களுக்கு கால்குலேஷனுக்கான ஸ்பேஸும் இங்க தந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணித்தான் எல்லாத்துக்குமான ஆன்சர் எழுத சொல்லியிருக்கிறேன். ரம்யான்ற ஸ்டூடெண்ட் டோட்டல் மார்க்ஸை ஃபைன் பண்ணணுமா, அதை G2ல நீங்க ஃபைன் பண்ணணும். ஸோ G2ல என்ன ஈக்குவேஷன் எழுதுவீங்கன்னு கேட்டிருக்கீங்கன்னா இதுல நீங்க ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கொள்வீங்க முதலாவது. பிறகு சம் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கணும். பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரம்யாண்ட ஸ்டூடெண்ட் வந்து B2ல அவன் மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ B2ல ஸ்டார்ட் ஆகிற மார்க்ஸ் F2 மட்டும் உங்களுக்கு வருது. F2 பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே கொடுத்தோம்னா இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இப்படி நாங்க சமேஷன், மேக்சிமம், அவரேஜ், மினிமம், கவுண்ட் எல்லா ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதுக்குமான
கொஸ்டின்ஸ் வந்து கீழே தந்திருக்கேன், இதை நீங்க பார்க்கலாம். இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க ஆன்சர்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி. நாங்க அதை ஆன்சர்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. ஸோ இப்படி நாங்கள் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அல்லது எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் என்ற டாபிக்ல இவ்வளவு விஷயமே பார்த்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல அடுத்த மாடியூல் ஸ்டார்ட்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.